அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுக்குற என்னுடைய பேர் சூர்யா. ஐ எம் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ். இன்னைக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து எஜுகேஷன் தென் அண்ட் நவ் அப்படின்ற டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த டைம் 3 நிமிஷம் தான். அதனால முக்கியமான 2 விஷயத்தை பற்றியும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பெற்றிருக்கேன். ஒழுக்கம்னா எப்பயும் சொல்ற மாதிரி ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓடுறோம், அந்த ஒழுக்கம். அதை தாண்டி கல்வியில் இருக்கிற ஒழுக்கம். அன்னைக்கு ஒரு லைப்ரரிக்கு போய் ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். அங்க நம்ம படிக்கிறோம், நம்மளை சுத்தி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு அந்த படிப்பு. ஆனா இன்னைக்கு நம்ம என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், சாட் ஜிபிடி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவு இருந்தாலும், நாம அந்த ஏஐயை பயன்படுத்தும் போது டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவோம், அந்த இல்லை நான் வந்து அந்த பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளை அடக்கிட்டாலும் அடுத்த ரீல் வரும்போது உண்மையும் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம், அந்த ரீல் ஓபன் பண்ணி அப்படியே டைம் நம்மளுக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அந்த கல்வியில் உள்ள ஒழுக்கம் வந்து முந்தைய காலத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அந்த ஒழுக்கமானது வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதே போல எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னாங்க, 3 ஜட்ஜஸ் 2 பேர் சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அன்னைக்கு வந்து பெண்களுக்கு கல்வி வேண்டாம், பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன அந்த காலமெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல அதிகபட்ச மெம்பரா இருக்கிறதும் கேர்ள்ஸ் தான், அதிகமாக இருக்கிறதும் அந்த அளவுக்கு வந்து கல்வியானது முன்னேற்றப்பட்டிருக்குது, சமத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட். அதே போல கல்வியினுடைய எஜுகேஷனல் சோர்ஸ் சொல்லும் போது அன்னைக்கு 2 தான், லைப்ரரி டீச்சர், 2 ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் டீச்சர் லைப்ரரின்னு சொல்லிட்டு நம்ம 2 சோர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அன்னைக்கு கல்வி வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு சோர்ஸ் வந்து எவ்வளவோ சோர்ஸ் இருக்கு. அன்னைக்கு நைட் உட்காந்து ஒரு பையன் நடத்தின பாடத்தை எடுத்து படிக்கிறான் அப்படின்னா டக்குன்னு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல போட்டு விட்டுருவான். அடுத்த நாள் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு லேக் ஆகும். ஆனா இன்னைக்கு அந்த லைன் எனக்கு தெரியல அப்படின்னா அந்த லைனை அன்னைக்கே யூடியூப்ல பார்த்து அதுல இருந்து ஃபர்தர் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அவன் வந்து தன்னை தானே மேம்படுத்த முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எஜுகேஷனல் சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது தான் நான் வந்து முக்கியமா வலியுறுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மிக்க நன்றி, வணக்கம்.